ஹல்லேலூயா. ராஜாதி ராஜா வாழ்க சலோமா. ராஜாதி ராஜா கர்த்தாவி கர்த்தா என்றுமுள்ளவர். ஆமென். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ராஜாதி ராஜாவை கர்த்தாதி கர்த்தாவை நல்ல சந்தோஷமா இணைந்து கரங்களை தட்டி பாடுவோமா? ராஜாதி ராஜாவாம் கர்த்தாதி கர்த்தராம் என்னேசர் என்னோடுண்டு. சத்திய வார்த்தைகள் என்னுள்ளே நிற்பதால் விசுவாசம் என்னில் உண்டு. ராஜாதி ராஜாவாம் கர்த்தாதி கர்த்தராம் என்னேசர் என்னோடுண்டு. சத்திய வார்த்தை
சூழ்நிலை இருந்த தேவ பிள்ளைகளை கர்த்தர் இந்த நாட்களில சத்துருக்கள் முன்பதாய் கர்த்தர் நீர் ஒரு பந்தியை ஆயத்த பண்ணி எங்களை அமர வைக்க போவதற்காய் நன்றி ஆண்டவரே. விசுவாசிக்கிற நமக்கு நிச்சயமாய் கர்த்தர் ஒரு பெரிய பாதையை காட்டுவார். ஒரு பாதையை காட்டுவார். பாதை காட்டுவார். பாதை எல்லா இடந்தனிலும் பார்த்ததில்லை பரமன் வழியை. பாதை காட்டுவார். பாதை காட்டுவார். பாதை எல்லா இடந்தனிலும் பார்த்ததில்லை பரமன் வழியை. பாதை காட்டுவார் அவர்.
கேட்கக்கூடிய மனசு நம்மளுக்கு காணப்பட வேண்டும். ஆமென். அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது, அடுத்த வசனத்தை வாசிங்க. ஒருவன் திருவசனத்தை கேட்டு அது ரெண்டாவது சொல்லப்பட்டிருக்கு, 22 கடைசியில் சொல்லப்பட்டிருக்கு, அதன்படி செய்கிறவர்களாயும். ஆமென். அதன்படி, வசனத்தின்படி என்ன செய்யணுமா? செய்யணும். 3 காரியத்தை சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று என்னன்னா, வசனத்தை நம்ம வாஞ்சையா கேட்கணும், ஆசையா கேட்கணும், பிரியமா நம்ம வசனத்தை கேட்கக்கூடிய மன வாஞ்சை இருக்கணும். ரெண்டாவது, வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் இல்லாமல், அப்படின்னா வசனத்தை நம்ம இன்னும் என்ன செய்யணுமா? நம்ம கேட்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அதோட விட்டுவிடக்கூடாது. 3வது தொடர்ச்சி சொல்லப்படுகிறது, அந்த வசனத்தை நம்முடைய வாழ்க்கையில கையாளுகிறவர்களாய், வசனத்தின் படி நாம் செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. இன்றைக்கு கர்த்தர் நம்மளுக்கு தியானத்துக்கு கொடுக்கக்கூடிய வார்த்தையினுடைய தலைப்பு என்னவென்றால், 22ஆம் வசனத்துல கடைசி பகுதி தான், அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். எதன்படி? வசனத்தின்படி செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். யார் சொல்லுகிறதை கேட்கிறோமோ இல்லையோ, வசனத்தின்படி நீங்களும் நானும் செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். முதல் காரியம் வேதத்தில் பார்க்கிறோம், இயேசு சொன்னபடி கேட்ட எத்தனை பேருடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருந்தது. அநேகருடைய வாழ்க்கையில் இயேசு சொன்ன அந்த வார்த்தைகளை கேட்டு நடந்தவர்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருந்தது. ஆமென். பேதுருவை பார்க்கலாம், நீ என்ன செய்வ? இந்த மீனை விட்டுட்டு படகை விட்டுட்டு வா, நீ மீன் பிடிக்கிற உன்னை மனுஷர்களை பிடிக்கிறவனாய் மாற்றுவேன்னு சொன்னாரு. அதே வார்த்தையை போல எல்லாத்தையும் விட்டுட்டு வந்த பேதுருவை இயேசு மனுஷர்களை பிடிக்கிறவர்களாய் அவனை என்ன செய்தார்? மாற்றி காட்டினார். ஆமென். அடுத்து கானா ஒரு கல்யாண வீட்டில் நம்ம படித்தோம்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், யோவான் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நோட்ஸ் எடுக்கிறவங்களுக்கு புரிதலுக்காக யோவான் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த காரியம், அங்க திராட்சரசம் குறைவுபட்டிருக்கிறது. அங்க குறைவுபட்டிருக்கிற சங்கதியை கொண்டு போய் என்ன செய்யறாங்க? அக்கம் பக்கத்தில் சொன்ன கேவலம் அசிங்கம் சொல்லி ஒரு அசிங்கத்தை சொல்லிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு போய் தக்க நபர் யாருன்னு சொல்லி மரியாள் இடத்துல போய் சொல்றாங்க. மரியாள் இயேசுவினிடத்துல போய் சொல்ல போகிறா. அப்ப இயேசு சொல்றா, என் காலம் இன்னும் வரவில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் காத்திருக்க வைக்கிறார். அப்ப மரியாள் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படியே செய்யுங்கள். எடுத்தவங்க வாசிக்கலாமா? யோவான் 2ஆம் அதிகாரத்தில் எத்தனாவது வசனம்? 5வது வசனம். யோவான் 2:5 வாசிங்க. அவருடைய தாய் வேலைக்காரனை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படியே செய்யுங்கள் என்றார். ஆமென். அப்ப அவர் சொன்னா அதுல ஒரு காரியம் இருக்கும், அவர் சொன்னா அதுல ஒரு நல்லது இருக்கும். அது நம்மளுடைய பார்வைக்கு கெட்டதா இருந்தாலும், அந்த சூழ்நிலைகளுக்கு அந்த நிலவரங்கள் மோசமா இருந்தாலும், அந்த நேரத்தில் அது ஒருவேளை தொடங்கக்கூடாத காரியங்களா இருந்தாலும், நடக்கக்கூடாத காரியங்களா இருந்தாலும், அவர் சொன்னார் என்றால் அதுல ஏதோ ஒன்று இருக்கிறது என்று நாம் மன வாஞ்சியாய் எண்ணி அவைகளை கேட்டு அதன்படி செய்கிறவர்களாய் காணப்படும் போது, அவர் சொன்ன வார்த்தைக்குள்ளாய் இருக்கக்கூடியதான பொக்கிஷங்களை நம்முடைய வாழ்க்கையில நன்மையாய் அறுப்போம் என்பதை கர்த்தர் நம்மளுக்கு சொல்லி தருகிறார். ஆமென். அவர் எதை சொல்றாரோ அது அப்படியே கேட்கிறவர்களாய், அது அப்படியே செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. இங்க பார்க்கிறோம், அந்த யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தை என்ன சொல்கிறது என்றால், கர்த்தருடைய திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்லாமல், அதுக்கு கொஞ்சம் மேல சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஸ்டார்டிங்ல, அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு. நம்மளே தலையில மண்ணவாரி போடுகிற மாதிரி நீங்க உங்களை வஞ்சியாம இருக்கும்படி இப்படிப்பட்ட காரியத்தை கொஞ்சம் நுணுக்கமா கேளுங்க, இதை கொஞ்சம் செஞ்சு பாருங்க அப்படின்னு சொல்லிதான் அந்த எழுத்தாளர் நம்மளுக்கு தேவ ஆவியினால் அவைகளை நம்மளுக்கு சொல்லி கொடுக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிற விஷயம் இருக்கிறது, ஏற்புடையவைகளாய் இருக்கிறது. நீங்கள்
நீங்கள் செய்கிறது உங்களுக்கே தீமையாய் வராதபடிக்கு கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்வோம் என்றால் நம்மளுடைய காரியங்கள் தேவன் வைத்திருக்கிற நன்மையை கட்டாயம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை கர்த்தர் நம்மளுக்கு போதிக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நாம் வஞ்சிக்கப்படாதபடிக்கு, நம்முடைய சொந்த சுய புத்தியில சுயநலத்தில் காணப்படாதபடிக்கு, நம்முடைய சொந்த காரியத்தில் நின்று விடாதபடிக்கு, நாம் செய்வதுதான் கரெக்ட் என்று சொல்லி நாம் நம்முடைய நிலைகளில் இராதபடிக்கு திருவேத வசனம் ஆண்டவருடைய வார்த்தை எதை சொல்லுகிறதோ அதன்படி நாம் செய்கிறவர்களாய் மாறுகிற ஒரு காரியத்தை தான் ஆண்டவர் இந்த இடத்துல சுட்டி காட்டுகிறார். ஆமென். நாம் கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, நாம் நம்மளுடைய யோசனைகளை நின்று நம்மளை நாமளே வஞ்சித்துக் கொள்ளுகிறவர்களாய் காணப்படாமல் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைகளை செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஆமென். கேட்டால் மாத்திரம் போதாது, ஒருவேளை சுய பலத்தால் நின்றால் மாத்திரம் போதாது, தேவன் சொன்னதை அப்படியே செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறத கேட்கக்கூடிய மனநிலைமை, கர்த்தர் சொன்னதை நம்மளுடைய வாழ்க்கையில அப்படியே செய்யக்கூடிய மனநிலைமை. ஆமென், ஹல்லேலூயா. அவர் என்ன சொன்னாலும் அதுல சந்தேகப்படாமல் அப்படியே செய்யக்கூடிய ஒரு மனசு நம்ம ஒவ்வொருவருக்குள்ளேயும் காணப்பட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு உணர்வோடு நீங்களும் நானும் இந்த கிறிஸ்தவ ஜீவியத்தில் நாம் வளருகிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. அவர் பேசுகிறவர் இவ்வளவு வசனத்தை சொல்லிக்கிட்டு சும்மா இல்லை. சத்தியங்களை போதிக்கிற பரிசுத்த ஆவியானவர் நம்ம கிட்ட கொடுத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்மளோடு எப்பொழுதும் பேசுகிறவராய் இருக்கிறார். ஆமென். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தை எடுத்து வாசிக்கிறீங்களா? அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 44ஆம் வேத வசனத்தை எடுத்து வாசிக்கிறீங்களா? வாசியுங்கள். வசனத்தை யார் படிக்கிறாங்களோ, வசனத்தை யார் கேட்கிறாங்களோ, வசனத்தை யார் வாஞ்சையாய் ஏற்றுக்கொள்ளுகிறாங்களோ, அந்த வசனத்தை நம்ம கேட்கும் போதே ஆவியானவர் நம்மளுக்குள்ளாக இறங்கி விடுகிறார். ஆமென். சபையில் இப்போ நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, பரிசுத்த ஆவியானவர் தான் உங்களுக்கு போதிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. இன்னொரு பக்கம் அவர் தம்முடைய வல்லமைகளை என்ன செய்து கொண்டிருக்கிறாரு? தேவன் உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த வார்த்தை உனக்குரியது. நீ இதில் மாற வேண்டும், நீ இதில் எழும்ப வேண்டும். நீ கேட்டுக்கிட்டே இந்த சேர்ல உட்காந்துட்டு எந்திரிச்சு போயிடக்கூடாது. ஓ வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உண்டாக்கணும். நான் நிறைய காரியத்தை உனக்கு வச்சிருக்கிறேன், அது நீ மாறும்போது உனக்கு அது நன்மையாய் காணப்படும். நீ வர, உட்கார்ற, கேட்கிற, அப்படியே போயிடுற, ஆனா அதுபடி செய்ய மாட்டேன்ற அப்படி சொல்லி கர்த்தர் செய்யாமல் இருக்கிற நம்மளுடைய வாழ்க்கையில அநேக காரியங்களை செய்ய முடியாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையில சுயபலத்தில் காணப்படுகிற நம்மளுக்கு கர்த்தர் இன்றைக்கு ஒரு மாற்றம் வேண்டும் என்பதற்காக தேவன் நம்மளுக்கு சொல்லுகிற ஒரு காரியம், உனக்காக நான் அநேக காரியங்களை வைத்திருக்கிறேன். என்னுடைய வார்த்தையின்படி செய்யும் போது அவைகளுடைய நன்மையை மகத்துவங்களை பெற கர்த்தர் கிருபை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமென். அவைகள் மாறாது. ஆண்டவர் எதை செஞ்சாலும் அதுல நன்மையே தவிர தீமை ஒரு நாளும் இருக்கவே இருக்காது. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆமென், ஹல்லேலூயா. அவர் செய்வதில் நன்மை இருக்கும். நம்முடைய பார்வையில கேடா இருக்கிறது மாறி இருக்கலாம். ஐயோ இதோட முடிஞ்சு போச்சு சொல்லி நம்ம நினைக்கலாம். இல்ல, அவர் இல்லாதவைகளை அழைக்கிறவரும், இல்லாத இடத்துல ஆண்டவர் புதிய காரியங்களை துவங்குகிறவரும், அவர் செய்வதே ஆச்சரியமாய் இருக்கும். அல்பாவும் ஒமேகாவுமாய் இருக்கிற தேவன் நம்முடைய தேவன். அவர் நம்மளை கைவிட மாட்டார். அவர் நம்மளுக்கு நன்மையை செய்கிறது தவிர வேற ஒருபோதும் தீமையை செய்கிற ஆண்டவர் அல்ல. ஆமென். நம்முடைய வாழ்க்கையில கேட்கிறோம், வசனத்தை கேட்கிறோம், ஆனா நம்முடைய வாழ்க்கையில அதுக்கு தகுந்தவாறு மாற்றிக்கொள்ள முடியவில்லை. நம்மளை மாற்றிக்கொள்ள முடியவில்லை. நம்மளை அந்த வார்த்தைக்கு உள்ளாக நம்மளை செலுத்த முடியாமல் போய்விடுகிறது. வசனத்தை கேட்கும் போது சந்தோஷமா இருக்குது, சத்திய வேத வசனத்தை கேட்கும் போது ஆர்வமா இருக்குது. ஆனா இந்த உலகத்துக்குள்ள போகும்போதோ இல்ல நம்முடைய வாழ்க்கையில ஒரு தருணத்தை சந்திக்கும் போதோ வசனத்தின்படி செய்யாமல்
நம்முடைய சுயத்தின்படி செய்கிறதுனால தேவனுடைய பிள்ளைகளே பிசாசுடைய திட்டங்களுக்கு நாம் ஆளாகி விடுகிறோம். மனிதனுடைய அந்த சுய புத்தியினுடைய காரியங்கள் நம்மளை சத்துருடைய நய வஞ்சகத்துக்கு இழுத்து கொண்டு போய் விடுகிறது. அதனாலதான் சொல்லப்படுகிறது, நீங்களே உங்களை வஞ்சிக்காதபடிக்கு திருவசனத்தை கேட்டதோட ஓகேன்னு சொல்லிட்டு இருக்காம, அதுவே போதும் சொல்லி இருக்காம, நீ அதன்படி செய்கிறவன் எவனோ அவனுக்கு தான் தேவன் தம்முடைய மகிமையை காண வைக்க முடியும். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். நான் நிற்கிறேன் என்று சொல்லுகிற ஒருவனும் அவன் விழாமல் இருக்கும்படி எச்சரிக்கையாய் இருக்க கடவன் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. நான் இதெல்லாம் தேர்னவன், நான் பிறக்கும் போதே கிறிஸ்தவன், யார் எதையும் சொல்ல முடியாது. எல்லாவற்றையும் அறிந்திருந்தாலும் கேட்டிருந்தாலும் திருவசனத்தின்படி செய்கிறவர்களைத்தான் கர்த்தர் தம்முடைய மகிமைக்குள்ளாக உட்பிரவேசிக்க அவனை அழைத்து செல்வார். அங்கீகாரம் அப்பத்தான் தேவனுடைய பிள்ளைக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்கு பலனை தரும்படியாய் இயேசு கிறிஸ்துவானவர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் ஏற்றுக்கொள்கிறீங்க? ஆமென், ஹல்லேலூயா. வேதத்தில் சொல்லப்படுகிறது, மத்தேயுவில் சொல்லப்படுகிறது, உங்கள் பிள்ளைகளுக்கு பொல்லாதவங்களாக இருக்கிற உங்கள் பிள்ளைகளுக்கு ஆவியானவர் மூலமாய் நல்ல ஈவுகளை கொடுக்க இருக்கும்போது எவ்வளவு பெரிய அதிசயம் என்று சொல்லப்படுகிறது. ஆமென். பொல்லாதவர்களாக இருக்கிற உங்களுக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை பரிசுத்த ஆவியானவரால் அருளப்பட்டிருக்கிறபடினால் நீங்களும் நானும் பாக்கியவான்களாக இருக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்குள்ள இருக்கிறாரு, அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனா பரிசுத்த ஆவியானவர் உங்க கூட பேசுவாரு, உங்க கூட உணர்த்துவாரு. நீங்க வசனத்தை கேட்கிறவங்கள மாத்திரம் இருக்கக்கூடாது. எப்போ ஒருவன் செய்கிறவனா இருப்பானோ, எப்போ ஒருவன் தன்னை மாத்தணும் சொல்லி அந்த முதல் கட்டத்தில் வந்து நிற்கிறானோ, அப்பவே அவனுடைய காதுல, அவனுடைய மனசுல, அவனுடைய வாழ்க்கையில, அவனுடைய உணர்வுல பரிசுத்த ஆவியானவர் வந்து இணைந்து அவனோடு பேச வல்லமை உடையவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, நான் சொல்லுகிற அந்த காரியத்தில் நம்மளுக்கு அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் செய்யணும்னு நினைக்கிறோம், ஆனால் செய்ய முடியாமல் போகிறது. இன்றைக்கு தேவன் அதுதான் சொல்கிறாரு, நீ ஏன் நீனே வஞ்சித்துக்கிட்டு இருக்கிற? நீ ஏன் நீ நான் நிற்க போகிற? உன்னாலையா நீ பரிசுத்தமாக வாழ முடியும்? உன்னாலையா நீ சரியாக எல்லாத்தையும் செஞ்சிட முடியும்? முடியவே முடியாது. யாராவது சொல்ல முடியுமா என்னால் பரிசுத்தமாக வாழ்ந்துட முடியும்? சொல்லுங்க, முடியுமா? யாரால அப்ப முடியும்? நான் கேட்கிறேன், யாரால முடியும்? யாரால உங்களுக்கு முடியும்? தேவனால, பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற பலத்தால. வேதவசனம் சொல்லுகிறது, ரோமர்ல சொல்லப்பட்டிருக்கு. அப்ப பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தை நம்ம எத்தனை நாள் சார்ந்தோம், எத்தனை நாள் அவர்கிட்ட நம்ம கேட்டிருக்கிறோம். நம்ம கேட்கத்தான் பரிசுத்த ஆவியானவர் நம்மளை மாற்ற அவர் இடைபடுகிறவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் ஜெயம் ஏன் இன்னும் வரல? நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் சில காரியத்தில் ஏன் எழும்ப முடியலை? நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் நம்ம ஏன் வஞ்சிக்கிறவர்களாய் நம்மளே காணப்படுகிறோம்? நான் செய்வதெல்லாமே தவறாய் மாறுகிறதே, கடைசியில் எங்கே பார்த்தாலும் என் பேரே வருது, எனக்கு நானே சூனியம் வச்சுக்கிற மாதிரி எனக்கே என் பேரே அடிபடுது. காரணம், தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு வசனத்தை படி நடக்காமல் இருக்கக்கூடிய அந்த நிலவரத்தின் நிமித்தமாய் தான் நாம் நம்மளை வஞ்சிக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். ஆமென், ஹல்லேலூயா. எப்பொழுதும் எதை செய்தாலும் இது பரிசுத்த ஆவியானவர் சொல்லி தான் செய்கிறோமா என்று நாம் ஒவ்வொரு கட்ட சூழ்நிலைகளில், நீங்களா இருந்தாலும் நானா இருந்தாலும், அப்படி ஒரு மனுஷன் யோசித்து அவருக்கு முன்னுரிமை கொடுத்து வாழ்வான் என்றால் அவன் கட்டாயம் இந்த உலகத்தையும் அவன் சத்துருடைய திட்டத்தையும் ஜெயிக்க கர்த்தர் கிருபை செய்ய வல்லமை உடையவராய் இருக்கிறார். ஆமென். சங்கீதம் 127 இருக்கு, கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவனின் பிரயாசம் விருதா. அடுத்து, கர்த்தர் நகரத்தை காவாராகில் நீங்கள் அதிகாலையிலிருந்து நேரப்பட வேலைகளை தரித்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறதும் விருதா. அவரே தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார். சரி, போகட்டும். பாருங்க,
தேவன் தான் எல்லாமே, நம்மனால ஒண்ணுமே கிடையாது. குற்ற மனசாட்சியில் உட்காந்தே இருந்தால் உட்காந்து தான் இருக்கணும். நம்மளுடைய வாழ்க்கையில் எதுலேயும் நம்ம முன்னேறி எழும்பவே முடியாது, பரிசுத்தத்துக்கு நேராக போகவே முடியாது. தேவ பிள்ளைகளே, நாம் பரிசுத்த ஆவியானவரை பிடித்து ஆண்டவரே என்று சொல்லி நம்ம துணிந்து நம்ம வரும்போது தான் பிசாசை ஜெயிக்க முடியும். வேதம் சொல்லுகிறது, ஆமென், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுதுதான் அந்த பரிசுத்த குலைச்சலை ஏற்படுத்துகிறவன் உங்களையும் என்னையும் விட்டு ஓடி போவான் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம். இப்படியே நோவாவுடைய சூழ்நிலைகள் என்னன்னு பாருங்க. 11ஆம் வசனத்தை வாசிங்க. பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதாயிருந்தது, பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. இப்ப சொல்லுங்க, பூமி எப்படி இருந்துச்சு? சீர்கெட்டதா இருந்துச்சு. அடுத்து பூமி எப்படி இருந்துச்சு? கொடுமையா இருந்துச்சு. கொடுமைன்னா எப்படி? பாவத்தினால நிறைஞ்சிருந்துச்சு. அடுத்து சீர்கேடுனா எப்படி இருந்துச்சு? எல்லா முறைமைகளும் மோசமா இருந்துச்சு. நோவாவின் காலத்திலே எப்படி இருந்துச்சு? பூமி சீர்கேடா இருந்துச்சு, பூமி கொடுமையினால் நிறைந்திருந்துச்சு. 12ஆம் வசனம், தேவன் பூமியை பார்த்தார், இதோ அது சீர்கேடதா இருந்தது, மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்து கொண்டிருந்தார்கள். எப்படி இருக்கிறாங்களா? செஞ்ச பாவத்தை திரும்ப திரும்ப செஞ்சு தன்னைத்தானே கெடுத்து கொண்டிருக்கிறாங்க. இங்க யார சொல்லுகிறதுனா, சீர்கேடா இருக்கிறவர்களை. யார சொல்லுதுன்னா, பூமியை கெடுத்து கொண்டிருக்கிறவர்களை. யார சொல்லப்படுகிறது என்றா, பாவத்திலே மேற்கொண்டு விழுந்து கிடக்கிறவங்கள தான் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா ஆண்டவர் அந்த மத்தியில ஒருவன், அந்த இடத்துல ஒருவன், தாமரை இலையில இருக்கிற அந்த தண்ணீர் எப்படி இலையிலையும் இதுலையும் வடியாதபடிக்கு காணப்படுகிறதை போல நோவா என்று சொல்லக்கூடிய ஒருவன் வாழ்ந்து வந்தான். ஆமென், ஹல்லேலூயா. அவன் எப்படினால வாழ்ந்து வந்தான்? கர்த்தர் சொன்னபடியே செய்கிறவனாயிருந்தான். 22ஆம் வசனத்தை வாசிங்களே. நோவா அப்படியே செய்தான், தேவன் தனக்கு கட்டளையிட்ட படியெல்லாம் அவன் செய்து முடித்தான். 2 காரியம் அங்க சொல்லப்பட்டிருக்கு. நோவா அப்படியே செய்தான், அடுத்து தேவன் சொன்னபடியெல்லாம் அப்படியே செய்து முடித்தான். பாருங்க எவ்வளவு கிளாரிட்டியா, எப்படி தேவனுடைய காரியத்தில் அவன் செய்தான். என்ன ஆண்டவர் சொன்னாரு? இந்த மக்கள் மத்தியில், இந்த சீர்கேடு நிறைந்திருக்கிற சூழ்நிலைகளில், இந்த பாவம் நிறைந்திருக்கிற ஜனங்கள் மத்தியில், ஆனாலும் நோவாவுக்கு தேவன் சொன்னார், நோவாவே நீ ஒரு பேழையை உண்டு பண்ணு, கப்பலை உண்டு பண்ணு சொன்னாரு. அவன் இதுக்கு முன்னாடி அந்த பேழையை எப்படி போகும், அது எப்படி இருக்கும், எதுவுமே பார்த்ததில்லை. அவர் சொன்னாரு, அது அப்படியே செய்கிறவனாக இருந்தான். ஆமாவா இல்லையா? எத்தனை பேருக்கு தெரியும் இந்த சம்பவம்? ஆமாவா இல்லையா? நம்ம கூட எதையாவது பார்த்தா அதன்படி நம்ம செய்யறதுக்கு திறமை இருக்கும். ஆனா நோவாவுக்கு திறமை எங்க இருந்துச்சுன்னா, அவர் என்ன சொன்னாரோ அதுலதான் அவனுடைய புத்தி. அவன் மனசு அவர் சொன்னதைத்தான் அவனுக்கு எப்படி உணர்த்தினார் என்ற அந்த ஃபீலிங்கை வச்சே பேழையை செய்தான். ஒரு பேழையை செய்ய, இப்படிப்பட்ட மரத்துல இப்படி செய்ய, அதனுடைய நீளம் உயரம் இப்படி இருக்குன்னு சொல்லி அவர் சொன்னாரு. இது வரைக்கும் அவன் பார்த்திராதத ஆண்டவர் சொன்னார்ன்றத அப்படியே கரெக்டா வைக்கிறான். சொன்னபடியே செய்கிறவனாய் மாறுகிறவனாய் இருக்கிறான். ஆமென், அல்லேலூயா. அவர் சொன்னதை, அதனால சொல்லுவோம், அவன் அப்படியே செய்தான், அவர் சொன்னபடி எல்லாம் செய்தான். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. 2 பேருக்கும் 2 வார்த்தைக்கு கிளாரிட்டி இருக்கு. அவன் அப்படியே செய்தான், அவர் சொன்னபடி எல்லாம் செய்தான். அவர் சொன்னதையும் செஞ்சான், அவர் சொன்ன எல்லாத்தையும் செய்தான். ஆமென். அப்ப தப்பு இருந்தாலும் அவனுக்குள்ள தேவன் பேசின அந்த ஃபீலிங் உணர்ந்து 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 தான் தன்னை கரெக்ட் பண்ணினான். அதனால் வாசிங்கள் 9ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிங்க. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் அவனுக்கு கிடைச்சிச்சுன்னா, பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரனையும் ஆசீர்வதித்து, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள், உங்களை பற்றிய பயமும் அச்சமும் பூமியில் உள்ள சகல மிருகங்களுக்கும் ஆகாயத்தில் உள்ள சகல பறவைகளுக்கும் உண்டாயிருக்கும், பூமியிலே நடமாடுகிற யாவும் சமுத்திரத்தின் மச்சங்கள் யாவும் உங்களுக்கு கையளிக்கப்பட்டன, நடமாடுகிற ஜீவ ஜந்துக்கள் யாவும் உங்களுக்கு ஆகாரமாயிருப்பதாக, பசும் பூண்டுகளும் உங்களுக்கு தந்தது போல அவைகள் எல்லாவற்றையும் உங்களுக்கு, ஃபர்ஸ்ட் வசனம்,
அவனுடைய குடும்பத்தையே கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நோவா ஒருவன் ஆண்டுடைய சத்தத்தை உணர்ந்து செய்ததனுடைய விளைவு அவனுடைய குடும்பத்தையே கர்த்தர் பேழைக்குள்ளாக கொண்டு வந்து பெரிய அழிவிலிருந்து கர்த்தர் காப்பாற்றி பாதுகாக்கிறார். ஆமென். இந்த காலை நேரத்தில் சபைக்கு வருகிற தேவ பிள்ளையே, சத்திய வார்த்தைகளை கேட்டுட்டு ஆராதிச்சுட்டு தேவனை உணர்ந்துகிட்டே போற பிள்ளையே, தேவ பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில அவர் சொன்னதை செய்யுங்க. அவர் சொன்னதெல்லாம் செய்கிறவர்களாய், தப்பு விட்டாலும் திரும்ப திரும்ப செய்கிறவர்களாய் மாற ஆரம்பிங்க. நீங்க உங்களை வஞ்சித்து விடாதபடிக்கு அவர் சொன்னபடியெல்லாம் செய்கிறவர்களாக, அவர் சொன்னதை செய்கிறவர்களாக காணப்படுகிற பட்சத்தில் கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் கர்த்தர் வர்த்திக்க போதுமான தேவனாய் இருக்கிறார். ஆமென். உணர்த்துற காரியமா சொல்றேன், நோவா தப்பு செய்யாமல் இருந்திருக்க மாட்டான். நோவாவும் சில காரியங்களை மிஸ்டேக் பண்ணியிருக்கலாம். ஆனால் அவர் காரியத்தை உணர ஆரம்பித்தான். அவர் சொன்னதை திரும்ப யோசித்ததுக்கு பிற்பாடு அவன் சரியாக செய்தான். அதனால தான் அவ்வளோ பெரிய கப்பலை கட்ட முடிஞ்சிச்சு. அவ்வளோ பெரிய எல்லா ஜீவராசிகளையும் ஆண்டவர் கொண்டு வர வைத்தார். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு மனுஷனால நடக்குமாங்க சொல்லுங்க? அத்தனை உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் ஜோடி ஜோடியாக அவனால் வர வைக்க முடியாது. ஆனால் ஆண்டவர் அவ்வளோ பெரிய கெப்பாசிட்டியை செய்வதற்கு ஒரு மனுஷனுக்கு கர்த்தர் கொடுத்திருந்தார். ஆமென். இந்த காலை நேரத்தில் உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் சத்தியத்தை கேட்கக்கூடிய காதுகளையும் ஆலயத்தையும் கர்த்தர் தந்திருக்கிறார். உங்களுக்கும் எனக்கும் வேதத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். உங்களுக்கும் எனக்கும் பரிசுத்த ஆவியானவரை கர்த்தர் தந்திருக்கிறார். உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் தருணங்களை கர்த்தர் தந்திருக்கிறார். நீங்களும் நானும் நோவாவை போல பேழையை கட்டுகிறவர்களாய் இருக்கணும் ஒழிய மற்ற சீர்கேடாய் செய்கிறவர்களைப் போல, அந்த பூமியை கெடுக்கிறவர்களைப் போல நீங்களும் நானும் இது எனக்கு வராது, இது என்னால் முடியாது, நான் ரொம்ப தப்பு பண்ணுறவேன், என் மேலே நான் ஏற்கனவே குறைவுள்ளவேன் அப்படின்னு சொல்லிட்டு பூமியை சீர்கேடு பண்ணுகிறவர்களோடு நீங்களும் நானும் இணையாத ஒரு கூட்டமாய் நோவா எப்படி தேவனுடைய சத்தத்தை கேட்டானோ அதே சத்தத்தை கேட்டு பெரிய பேழையை கட்டக்கூடிய பிள்ளைகளாய் எழும்புவோம். நம்ம குடும்பத்தையும் நம்ம பிள்ளைகளையும் கர்த்தர் இந்த பூமியிலே விசேஷமாய் ஆசீர்வதிக்க வல்லமை உடையவராய் இருக்கிறார். எத்தனை பேர் நம்புகிறீங்க? ஆமென். நோவாவுக்கோ பேழை, இன்னைக்கு நம்ம புரியறதுக்காக பேழையை குறித்து சொல்றோம். ஆனால் உங்களுக்கு கர்த்தர் உங்க குடும்பத்தை இல்லைங்க, உங்களுக்கு கர்த்தர் வேற ஒரு காரியத்தை கட்டும்படியாக தேவன் சில காரியத்தை ஏற்படுத்தி வைத்திருப்பார். ஆமென். நீங்க அவர் காரியத்தை கேட்டு கட்டும்போது தானாகவே உங்க குடும்பத்தை கர்த்தர் அவைகளுக்குள்ளாக ஆசீர்வதித்து இந்த பூமியிலே பழுகி பெருக கர்த்தர் கிருபை செய்ய வல்லமை உடையவராயிருக்கிறார். ஆமென். இன்னும் எனக்காக ஏன் குடும்பம், ஏன் இது, ஏன் கிறிஸ்மஸ், ஏன் நியூ இயர், ஏன் இது அப்படின்னு சுயநலமா இருக்காதீங்க. ஆமென். ஹல்லேலூயா. நோவா பேழை கட்டினது தனக்காக கட்டல, தேவன் சொன்ன பெரிய தரிசனத்தை நினைத்து கட்டினான். ஆமென். கீழ்ப்படிந்து வந்தவர்களுக்கு அது ஸ்லாக்கியமாக இருந்தது. இந்த தேசத்தில் எத்தனையோ பேர்களை கர்த்தர் சித்தம் கொண்டு வைத்திருக்கிறவங்களுக்கு உங்களுடைய காரியங்கள் வெளிப்படட்டும், உங்கள் பேழை அவர்களுக்கு ஆயத்தமாய் காணப்படட்டும். ஆமென். தேவ ஜனமே, நீ சாதாரண ஆள் கிடையாது. உனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு. உன்னை நான் இந்த காலை நேரத்தில் நோவாவா பார்க்குறேன். என் தேவன் உன்னை ஒரு பெரிய தரிசனத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அப்படியே கண்களை மூடி தேவ பிரசன்னம் இறங்கி கொண்டுக்கிற இந்த வேளையில் எத்தனையோ பேர் இந்த இடத்துல நான் ஒன்றுக்குமே உதவாதவேன், நான் செஞ்ச தப்பே நான் திரும்ப செய்கிறேன் என்ற ஒரு மனசாட்சி பாதிக்கப்பட்டு இன்னும் எழும்ப முடியாமல் இருந்தாலும் நீ சீர்கேடுகளுக்கு உடன் பாத்திரவானா இராதபடிக்கு, அந்த பூமியை கெடுக்கிற அதே நபர்கள் இருக்கிற சூழ்நிலைகளை இராதபடிக்கு எழும்பி வா. நோவாவும் எத்தனையோ தப்புகளை செய்திருப்பான், எத்தனையோ காரியங்களை வேஸ்ட் பண்ணியிருப்பான். ஆனால் அவன் காதில் ஆண்டவருடைய சத்தம் கேட்டது. அதன்படியே அவன் செய்ய தன்னை பழக்கி கொண்டான். அவன் தன்னை முற்படுத்தினான். இன்னைக்கு நீங்கள் இந்த சபையில் எத்தனையோ பேர் தன்னை முற்படுத்தாமல்
பின்வாங்கியே போகிறோம், பின்னாடியே காலை வச்சுட்டு போகிறோம். நான் லாயக்கு இல்லை, எனக்கு இன்னும் சூழ்நிலை சரியில்லை, எப்படி எனக்கு இன்னும் என் பிள்ளைகள் சரியாகலை, இன்னும் என் குடும்பம் எனக்கு உதவலை, எனக்கு இன்னும் சரியான நிலைகள் இல்லை, எனக்கு அந்த பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனை இருக்குது. தேவ பிள்ளையே, உன்னை நான் சபையை கட்ட சொல்லலை, கர்த்தருடைய சத்தத்தை கேளு. கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு தேவ பிள்ளையாய் எழும்பு. கர்த்தர் உனக்குன்னு கொடுக்கிற தரிசனத்தில் நீ எழும்பு. அன்புள்ள ஆண்டவரே, எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. இந்த கிறிஸ்மஸ் வரப்போகிற நாட்களாக இருக்கிறபடினால் செலவுன்னு சொல்லி யோசிக்காம விசுவாசத்தில் என் ஆண்டவர் என்னை பலப்படுத்துவார். என்ன அவர் பிள்ளையா, ராஜா பிள்ளையா என்னை வச்சிருப்பாரு. இந்த உலகத்தில் எல்லாருக்கும் முன்னாடி என்னை சொங்கியாக வைக்க மாட்டார், சூப்பராக வைப்பாருன்னு சொல்லி வாயின் வார்த்தைகளை சொல்லி மனசில் எண்ணங்கள் கொண்டு வளர வளர கர்த்தர் உங்களை கொண்டும் பேழையை கட்டி முடிக்க கர்த்தர் கிருபை செய்வார். ஆமென். ஆவியானவரே, விசுவாசத்தில் உங்கள் ஆண்டவரே அருமையான பிள்ளைகள் எழும்பி வளர உதவி செய்யுங்க. உங்கள் பிள்ளைகளோடு பேசுங்க. இந்த வாரம் முழுவதும் கண்ணின் மணி போல பாதுகாத்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. சந்தோஷத்தினால நிரப்புங்க. நேர்த்தியானதை சரியானதை செய்வதற்கு தேவ ஆவியானவருடைய நடத்துதல் காணப்படட்டும். தாழ்த்துகிறோம், பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியங்களும் நம் அனைவரோடும் கூட இப்பொழுதும் எல்லா காரியத்திலும் அதிகமாய் நிறைந்து நம்மளை காத்து வழி நடத்துவதாக. ஆமென்.